அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களை 2026 பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சித்திரை 1 பிறகு தமிழ் புத்தாண்டு காலையில் 6:07 சூரிய உதயம். அந்த செகண்ட், அந்த மைக்ரோ செகண்டில் இந்த 12 ராசிகளில், இந்த 12 கட்டங்களில், இந்த 12 பாவகங்களில் எந்தெந்த பாவகங்கள் பலம் பெறுகிறது, அதுதான் இந்த பராபவ வருஷத்தோட முழு பலனும் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் இந்த வருட கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களுக்கு மீதி ஆகிருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இது எப்படி எடுக்கப்படுகிறது அப்படின்னா பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அணுதினமும் அணுவணுவான செயல்பாடுகளையும் தீர்மானிப்பது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான். நீ இன்னைக்கு என்ன சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், நீ இன்னைக்கு வெளியில் போனேன்னா எவ்வளோ தூரம் போவே, யார் யாரெல்லாம் பார்ப்ப, யார் கூட சண்டை வருமா, வீடு நிம்மதி தருமா, பணம் வருமா, எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான். அந்த கிரகம் நன்மையானதாக நன்மையை அருளக்கூடிய நிறையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மை சேர்ந்துடும். அது பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில், சுபத்துவத்தை இழக்கும் பட்சத்தில் துன்பம் மட்டுமே சேரும். இதுதான் சூட்சமம். அப்போ அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். நீங்கள் அதனுடைய அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் இந்த பராபவ வருடத்தில் இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களை வந்தடையும். பலனுக்குள்ள போவோமா? இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. லக்னம் அதீத பலம் பெறுகிறது. லக்னம் அதீத பலம் பெறுகிறது அப்படின்னா என்ன நடக்கும்? முதல்ல ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். அது அந்த எண்ணெய் ஓட்டம் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். தலைவலி இருந்தால் சத்தியமாக சரியாக போகும். மூளை நல்லா வேலை செய்யும். உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். சகல நோய்களுக்கும் தீர்வு இப்போ தான் சரியான மருந்தை நீங்கள் எடுத்துப்பீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக கொடுக்கும். உங்களை நீங்கள் நேசித்தல் நடக்கும். உங்களை நீங்கள் இப்படி வச்சுக்கணும், நம்மளை நம்ம பார்த்துக்கணும், நம்ம மனசு சரியாக இருக்கணும், நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கணும், தேக திருத்தம் கரெக்டாக வச்சுக்கணும். இவ்வளோ நாள் வாக்கிங் போவீங்க, ஜாகிங் போவீங்க, ஜிம்முக்கு போயிட்டுருப்பீங்க, அதெல்லாம் பாதியில் நிப்பாட்டிருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் கண்ணும் கருத்துமா உங்கள் மேலே ஆகச்சிறந்த அக்கறை உங்களுக்குள் புகும். நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் மிக முதன்மையாக தெரிவீர்கள். இந்த வருடம் முழுவதும் லக்னம் ஆகச்சிறந்த வலுப்பெறுகிறது. உயிர்காரகம், ஆத்மகாரகம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 11வது தான் நீங்கள் போகணும். நீங்கள் வராமல் லேட் ஆகுது நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் போகாமல் முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள். சமூகத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய தகுதியும் உங்களுக்கு சேருது. சகலவிதமான விஷயங்களிலும் மிக முதன்மையாக திகழ வைக்கும் இந்த பராபவ வருடம். பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். அப்போது உங்களை நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் கூட வரும். நீட்டாக பார்த்தாலே ஒரு தெய்வ கடாட்சத்தோட இவன் திகழ்றான்டா அப்படின்ற அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இந்த வாழ்க்கைனா என்ன, நீங்கன்னா என்ன, சுயநலம்னா என்ன, எப்படி வாழணும், நீங்கள்
உங்களுக்கு பிஞ்சனை தான் தானம் தர்மம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும் இந்த பராபவ வருடம். சரியா? அருமையாக இருக்குது. லக்னம் வலுப்பெற்றாலே போதும். அப்போது இந்த கோச்சார கிரகத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்ல விதமாக உங்களுக்குன்னு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அப்புறம் 2ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. முகத்தில் தேஜஸ் வந்து மிதக்குங்க. பக்திமானா இருக்கானே இவன் எப்படா இந்த மாதிரி ஆடாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களையே கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்றவற்றில் இருந்த முக ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்களிடம் நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவன் ரொம்ப நல்லா இருப்பான். வாக்குப்பளிதம் உருவாகும். இது தாண்டா நீ பார்த்தவொடனே நீ இப்படி தாண்டா பார்க்க போற, சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு அதே மாதிரி ஆயிடுவான். பேச்சு சும்மா வீச்சு மாதிரி இருக்கும். பேச்சு ஞானித்தனமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இயங்குவார்கள். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார்கள். இந்த இடத்துல 2ஆம் இடத்துல திருமண தடையும் இருக்குது. அப்போ 2ஆம் இட திருமண தடைகளும் உடைந்து போகும். அப்போ திருமணம் நடந்தேறும். இதனால யாராவது திருமணமாகாமல் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் வழி விடுது. ஆகச்சிறந்த வருமானம் இந்த இடம். அப்போ மிகச்சிறந்த இந்த குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி அத்தனையும் பலிதமாகும். குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரித்து கொண்டே போகும். பாக்கெட்டில் சிறுவாடு இருந்துகிட்டே இருக்கும். பேங்க் பேலன்ஸும் இருக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். உங்களை பார்த்தாலே இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நடந்துப்பீங்க. உங்கள் பேச்சு வந்து இருக்கும். குடும்பமும் அந்த அளவுக்கு வந்து திகழும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். குடும்பம் தெய்வ கடாட்சமாக திகழும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன், வெரி பர்ஃபெக்ஷன் வந்து காட்டும். உங்களுக்குள்ள மறைமுக நோய்களும் அத்தனையும் விட்டு விலகும். சமூக பொறுப்பு பலவற்றை ஏற்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும். இதை நான் செஞ்சு முடிக்கிறேங்க, சமூக பணியை செய்கிறேங்க, தான தர்மத்தில் வந்து ஈடுபட வைக்கும். அந்த அளவுக்குலாம் பர்ஃபெக்ஷனாக காமிக்கும். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளப்படுகிறது. முதல் குழந்தை மெயினா. அப்போ ஆள் மனதில் இருக்கக்கூடிய பயம் இந்த வருஷம் பிறந்த உடனே ஓடி போயிடும். தைரியமா எதிர்கொள்றது அதுவும் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் மலரும். காதலில் வெற்றி கொள்வீர்கள். அரச விரோத போக்கு நிச்சயமாக மாறும். அரசாங்க வேலை தேடுவோருக்கு கிடைக்கும். அரசால் அனுகூலங்கள் கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் அரசால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்துறையில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறீர்களோ அவர்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பாளிகளாக மாறுவார்கள். மிகப்பெரிய உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி போன்றவை கிடைக்கும். அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வத்தின் அருள் அப்படி கொட்டும். உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் மிக அதீதமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் ஆகச்சிறந்த வெற்றியை பெறுவார்கள். பட்டம் பதவிகளை பெறுவார்கள். பணம் சம்பாதிப்பாங்க. மிகப்பெரிய புகழ், கௌரவம், அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் அரசியல்வாதிகள். விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பார்கள், புகழை அடைவார்கள், திறமையாக செயல்படுவார்கள். அரசாங்கம் சார்ந்த சகல விஷயங்களிலும் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். சினிமா துறை, நாடகத்துறை, இலக்கியத்துறை, கலைத்துறை போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கும் பெருத்த எதிர்காலம் இந்த பராபவ வருஷம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். பாரம்பரிய சொத்துக்கள் இது சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கும், விட்டு ஓடும். பாரம்பரிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் தொலைந்த பொருட்கள், அதாவது இவ்வளவு நாள் இது இருக்கிற இடமே தெரியல, இப்போ திடீர்னு கிடைச்சிச்சு, எப்பரா இது இவ்வளோ மதிப்பு மரியாதையாக இருக்குது, நம்ம வீட்டிலே இருந்து நம்மளுக்கே தெரியல, அப்படி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். பாரம்பரிய சொத்து, பேப்பர் ஒர்க்கில் சிக்கல் இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவில் சிக்கல் இருந்தாலும் நீங்கி உங்களை வந்து சேர்ந்துடும், சொந்த சொத்தாக மாறும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வேலை செய்யும். மனசு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அளவிட முடியாத சந்தோஷப்படும். மனதில் தோன்றிய நீண்ட நாளைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு நிச்சயமாக குலதெய்வம் தெரியும்.
தெரிய வரும், தெரிய வைக்கும். 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போது என்ன நடக்கும்? 6ஆம் இடம் அப்படின்னாலே மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை ஸ்லோவாக பண்ணி கொடுக்கும். போராடி வெற்றி கொள்ளுதல், மிக பலமாக போராடி வெற்றி கொள்ளுதல் நடக்கும். வருஷ கணக்காக இது வந்து எனக்கு கிடைக்காம இருக்குது, நான் இவ்வளோ போராடுறேன், அதை போராடி இந்த வருஷம் அடைஞ்சிருவீங்க, கிடைச்சிரும். ஒரு எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கடன்கள் அடைபடும், கடனை விட்டு வெளியே வருவீர்கள். வட்டி தொழில் ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த இடம் சுபத்துவமாச்சுன்னா கடன் நீங்கும், வட்டிக்கு நீங்கள் கொடுப்பீங்க. இந்த இடம் சுபத்துவமாக இல்லைன்னா கடன் அதிகமாகும், வட்டிக்கு வாங்குவோம். இதுதான் விஷயம் அதில் இருக்குது. எந்த நோயாக இருந்தாலும் நல்ல தீர்வு வந்து கிடைச்சிடும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், இது இங்கே அந்த இடத்துல போய் நின்னாலே உங்களுக்கு மரியாதை தானாக வரும். இந்த கோர்ட்டு கேஸு விஷயம் சமாச்சாரமெல்லாம் தானாக உடைபட்டு நன்மையான உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேர்ந்துடும். எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள், எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். அரசாங்க வேலை, தனியார் துறையில் வேலை, கை நீட்டி சம்பளம் வாங்குற இடம் அந்த இடம். அரசாங்க வேலை, தனியார் துறையில் வேலை, வெளிநாட்டில் வேலை, வெளி மாநிலங்களில் வேலை, தூர ஊர்களில் வேலை, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலை சார்ந்த சகல சிக்கல்களும் நீங்கும். வேலை சார்ந்த சகல சிக்கல்களும் நீங்கும். மாமான்னு யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த வருஷம் பிறந்த உடனே நீண்ட கால திருமண சண்டைகள் நீங்கும். விவாகரத்து வேண்டுவோருக்கு விவாகரத்து கிடைக்கும். ஒரு பேப்பர் விஷயம், அதாவது இந்த விவாகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிடைச்சிடணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கிற அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து முடிஞ்சு போயிடும். அது மட்டுமல்ல, இந்த கண்ணோமல் ஓமல், இந்த கண்ணு பட்டுருச்சு, இதெல்லாமே நீங்கும். வீட்டின் அக்கம் பக்கத்தார் உறவுகள் வந்து சாதகமாக வந்து திகழும். உங்களுக்கு சகலவிதமான விஷயங்களிலும் ஒரு நேர்மையான வெற்றியை உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லா விஷயத்திலும் போராடி ஜெயிக்க வைக்கும். 9ஆம் இடம் வலுப்பெறுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்பா வந்து பலம் பெறுகிறார்னு அர்த்தம். அவர் அளவுக்கு அதிகமாக ஒரு தெம்பு பலத்தோட இந்த பராபவ வருஷத்தில் வலம் வருவார். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ அவர்கிட்ட ஒரு தேஜஸே வந்து வெளிப்படும். நீங்கள் வந்து அவரை நாடி செல்றீங்க ஒரு விஷயத்துக்காக, மிக முக்கியமான விஷயம், ஓகே சொல்லுவாரா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஓகே சொல்லிடுவார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே முன் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவார். இந்த 9ஆம் இடம்தான் சிவ அர்ச்சனை என்கிறது. எது? ஜாதக பாரிஜாதம். அப்போது சிவனோட அருள் அவ்வளோ கிடைக்கும். சிவனை அர்ச்சனை பண்ணுற இடம் இந்த 9ஆம் இடம், அவ்வளோ கிடைக்கும். கற்ற குரு, ஆன்றோர்கள், சான்றோர்கள், மூத்தோர்கள், பெரியோர்கள் போன்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம், அது வந்து பாக்கியஸ்தானம். அப்போது முன்பிறவி, பின்பிறவி, சென்ற பிறவி, நிகழ்பிறவி, இந்த மாதிரி பிறவிகள் எல்லாம் பண்ண புண்ணியங்கள், நல்லவைகள் எல்லாமே பாக்கியமாக மாறி இந்த பராபவ வருடத்தில் அதிர்ஷ்டமிக்க ஒரு பராபவ வருடமாக உங்களுக்கு திகழ வைக்கும். அதிர்ஷ்டமிக்க மாதமாக இந்த பராபவ வருடம் உங்களுக்கு திகழும். திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு குறைவே இருக்காது. நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள், சேது குளியல் என மனமகிழ்ச்சியை பெறுவீர்கள். ஆன்மீக யாத்திரைகளை செய்வீர்கள். தான தர்மத்தை செய்ய வைக்கும். மிகப்பெரிய தர்மவான் என்ற பெயரை பெற வைக்கும். ஆலய திருப்பணிகளை செய்ய வழிவகுக்கும். ஆலய திருப்பணி, மெடிடேஷன் முன்னேறுவீர்கள். மிகப்பெரிய வெளிநாடு யோகம், வெளிமாநில யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் போயிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும். அங்கே ஒரு கல்வி கற்கிறது, மேற்படிப்பு, உயர் படிப்பு அத்தனையும் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கும். வெளிநாடாக இருந்தாலும் சரி, உள்நாடாக இருந்தாலும் சரி, உயர் படிப்புக்கும் இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகும். வேலைக்காக வெளிநாடு போனேன், வந்தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே டாலரில் சம்பாதிச்சேன், இது எல்லாமே 9ஆம் இடம். அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலையை அடையும். அதாவது கல்வி, வியாபாரம், வாணிபம், ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, குத்தகை எடுக்கிறது,
ஒரு பரிவர்த்தனை பண்ணுறது, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் மிகச்சிறந்த உன்னதமான பலன்களை கொடுத்துவிடும். தந்தையின் சொத்து, தாத்தாவின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் கிடைக்க வைக்கும். அதிர்ஷ்டம் அந்த இடத்துல இருக்கு, 9ஆம் இடத்துல. அப்போ பெயரை தேடித்தரும், புகழை தேடித்தரும், அந்தஸ்தை தேடித்தரும், கௌரவத்தை தேடித்தரும் அந்த 9ஆம் இடம். அது நன்மையை செய்யக்கூடிய கட்டுப்பட்ட ஒரு இடம் இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது. 5, 9 அதை தான் பண்ணும். நம்ம கூட மாற்றி திங்க் பண்ணுவோம். எப்படி தசா நடத்துறதுக்காக நம்மளை பிடிச்சி ஆட்டும்போது மாற்றி திங்க் பண்ணுவோம் அந்த லக்னம். ஆனால் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்லது செய்ய கட்டுப்பட்டவைகள். அதில் சொல்லுவாங்க லட்சுமி ஸ்தானம்பாங்க, பெருமாள் ஸ்தானம்பாங்க, மிக உயரிய ஸ்தானம் அப்படிம்பாங்க. எல்லாமே அது உயிர்காரகம் மிக்க இடம். அந்த இடம் உங்களுக்கு நல்லவை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். சரியா? அப்பேற்பட்ட இடம் இந்த 9ஆம் இடம். அப்போது லக்னம் பலம் பெறுகிறது. உங்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உள்ள உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அது மட்டுமல்ல, நீங்கள் சிறப்பை பெறுவீர்கள். 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போது வாக்கு பலிதம் உண்டாகும். ஒருத்தனை பார்த்து இப்படி சொன்னீங்கனாலே அது பழிச்சு போயிடும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. முகரோகங்கள் உங்களை விட்டு அகலும். இதயம் சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் உங்களை விட்டு அகலும். ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல மருத்துவமே இந்த பராபவம் வருடம் பிறந்த உடனே தான் கிடைக்கும். பிபி, சுகரு, இந்த ஐபிபி, லோ பிபி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாயிடும். கவலைப்படாதீங்க. பேக் பெயின் சரியாக போகும். வயிற்று கோளாறுகள் விட்டு அகலும். முதுகெலும்பு பிரச்சனையும் அகலும். தொடை பிரச்சனை விட்டு அகலும். தொடையில் ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது நீடித்ததாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் விட்டு அகலும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த பராபவ வருடத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் காத்திருக்கிறது. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. தமிழஞ்சங்களே, நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வரும்னு பார்ப்போமா? இது ரொம்ப முக்கியம். 12 மாதம், 1 வருஷம் பராபவ வருடம் முழுவதும். அப்போது தசை நடத்துகிற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் இந்த கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. இந்த தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் போய் நான் எதையுமே பண்ண மாட்டேன், அதன் அதிதேவதையை வணங்க மாட்டேன், நான் செவுத்து மேலே கால் வச்சுன்னு தூங்குவேன், கவுந்தடிச்சு படுத்து தூங்குவேன், பாட்டு பாடினேன் விசில் அடிச்சுன்னு தூங்குவேன், நான் விசில் அடித்தேன் குஞ்சியாக இருப்பேன் அப்படின்னா இந்த பராபவ வருஷத்தில் எது தெரியுமா முதல்ல கெடும்? முயற்சியே இருக்காதுங்க. தன்னம்பிக்கையே உங்ககிட்ட இருக்காது. தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இது நடக்கும். தைரியம் இருக்காது, வீரம் இருக்காது, சுணங்கி போயிடுறது இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமாகும், சுறுசுறுப்பே இல்லாமல் போயிடும், எதுலேயும் ஒரு விழிப்புணர்வு இருக்காது, தகவலான தகவலை நம்பி ஏமாறுதல் நடக்கும். தம்பி, தங்கச்சி, சித்தப்பா கொடுமைகளை செய்வார்கள், பக்கம் கூட போக முடியாது. பாகப்பிரிவினைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் அதிகமாகும். கவனமாக இருத்தல் வேண்டும். நிலம் வாங்கி விற்றல் சிக்கலில் மாட்டுவீர்கள். எதை ஒன்றும் ஒரு ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு வெளிப்படுத்துதல், ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு 10 பேர்ட்ட சொன்னால் நம்ப மாட்டேன். அது மட்டுமல்ல, தொழில் நஷ்டம் உருவாகும். உங்கள் புகழுக்கு, கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு இழுக்கு வரும். தத்து குழந்தை ஏமாற்றும் உங்களை. காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் நஷ்டமடையும். புதிய தொழில் தொடங்கினா சிக்கல் உருவாகும். எதிலும் ஒரு விழிப்புணர்வு இருக்காது. டீப்ரமோஷன் ஆகும். ஒரு லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, டீப்ரமோஷன் ஆகுறது, பணியிடை நீக்கம் செய்கிறது, வேலையில் தொடர்ந்த சிக்கல், தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது, தொழிலாளர் கடன் ஜாஸ்தி ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். கவனமாக இருத்தல் வேண்டும். இதுல இருந்தெல்லாம் முழுமுற்றா நான் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தனுசு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி,
சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை ஆச்சுன்னா அவர் முன்னாடி போய் மண்டி போட்டு வணங்கிடணும். புரியுதா? அப்போது மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ கொண்டக்கடலையில் வந்து பதார்த்தம் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இதை பண்ண 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 உங்களுக்குள்ள பெருத்த ஆளுமை குடிக்கொள்ளும். அப்போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவீங்க. எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுத்துரும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.